தமிழ்நாடு புதுச்சேரி மக்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவு பெற்றிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தமிழ்நாடு புதுச்சேரியில் மக்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்திருக்கிறது. நல்ல நாள் என்ற நம்பிக்கையில் நேற்று முன்தினம் ஒரே நாளில் 405 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். அரசியல் கட்சிகளுடன் ஏராளமான சுயேட்சை வேட்பாளர்களும் வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கின்றனர். இந்நிலையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி உட்பட 40 தொகுதிகளுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவு பெற்றிருக்கிறது. வேட்புமனு தாக்கலுக்கான இறுதி நாளான இன்று தேனி மக்களவை தொகுதியில் பாஜக கூட்டணி சார்பில் போட்டியிடக்கூடிய அமமுக கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். வரக்கூடிய 19ஆம் தேதி மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறும் நிலையில் கடந்த 20ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. இந்நிலையில் இன்று வேட்புமனு தாக்கல் நிறைவு பெற்றிருக்கிறது. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 39 தொகுதிகள், புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு மக்களவை தொகுதி என 40 தொகுதிகளுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவு பெற்றிருக்கிறது. பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த முக்கிய வேட்பாளர்கள் மட்டுமல்லாமல் சுயேட்சை வேட்பாளர்களும் வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைக்கிறார். அபினேஷ், விவரங்கள். நந்தா, தமிழ்நாட்டில் மக்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான அவகாசம் நிறைவு பெற்றிருக்கிறது. சரியாக 3 மணியோடு இந்த அவகாசம் நிறைவு பெற்றிருக்கிறது. தமிழ்நாட்டில் முதற்கட்டமான தேர்தலிலேயே தமிழகத்திற்கும் வரும் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்காக வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு இந்திய தேர்தல் ஆணையம் கடந்த 20ஆம் தேதி முதல் தாக்கல் செய்வதற்கான அவகாசத்தை கொடுத்திருந்தாங்க. 20ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை மொத்தம் 7 நாட்கள் அவகாசம் இருந்திருந்தாலும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வேட்புமனு தாக்கல் செய்ய அனுமதி இல்லை என்ற நிலையில மொத்தம் 5 நாட்கள் இதுல வேட்புமனு என்பது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இதில் முதல் நாளான 20ஆம் தேதி 22 பேரும், அது அடுத்த நாள் 21ஆம் தேதி 9 பேரும், 22ஆம் தேதி 47 பேரும், அதிகபட்சமாக 25ஆம் தேதி 405 பேரும், நேற்றைய தினம் 298 பேரும், மொத்தம் நேற்று வரை 781 பேர் இதுல வேட்புமனு தாக்கல் செய்திருந்தாங்க. இந்த நிலை தற்போது 3 மணி நிலவரப்படி மொத்தம் 836 வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கிறாங்க. ஆனால் இது இறுதியான பட்டியல் இல்லை. குறிப்பாக 3 மணிக்கு முன்னதாக வேட்பாளர்கள் தேர்தல் நடத்தும் அதிகாரி அலுவலகத்திற்கு உள்ளே வந்து டோக்கன் பெற்றிருந்தால் அவர்கள் எவ்வளவு நேரம் ஆகியிருந்தாலும் அவங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்த பிறகு போலாம். எனவே இறுதியான அந்த பட்டியல் என்பது அதிகாரப்பூர்வமாக தேர்தல் ஆணையத்தில் இன்னும் ஓரிரு மணி நேரத்தில் வெளியாகும். அந்த வகையில் தமிழகத்தில் போட்டியிடக்கூடிய 39 மக்களவை தேர்தலில் போட்டியிடக்கூடியதற்கான வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்கான அவகாசம் நிறைவு பெற்றிருக்கிறது. நாளைய தினம் இந்த வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை, அதே போல 30ஆம் தேதியோடு வேட்புமனுக்களை திரும்ப பெறுவதற்கான கால அவகாசம் நிறைவு பெற்று 30ஆம் தேதி இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும். அந்த நேரத்தில் தான் எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வரும். அந்த வகையில் தமிழகத்திற்கான மிக முக்கியமான அரசியல் நாட்களில் இந்த நாளும் ஒரு மிக முக்கியமான ஒரு நாள். வேட்புமனு தாக்கல் அப்படிங்கிறது நிறைவு பெற்றிருக்கிறது. வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனைக்கு பிறகு இறுதி வேட்பாளர் பட்டியல் என்பது வெளியாகும். அந்த வகையில் சென்னையை பொறுத்தவரை இந்த 3 தொகுதிகளிலும் சென்னை வடக்கு மக்களவை தொகுதியில் அதிக அளவில் வேட்பாளர்கள் வந்து போட்டியிட்டு இருக்காங்க. அதே போல வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறாங்க. அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் கரூர் மக்களவை தொகுதியில் 37 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறதா இப்போதைய நிலவரப்படி 3 மணி நிலவரப்படி அதிகபட்சமாக 37 பேர் வந்து கரூர் மக்களவை தொகுதியிலும், அடுத்தபடியாக நெல்லை மக்களவை தொகுதியில் 34 பேர் வேட்புமனுக்கள் அதிகபட்சமாக பண்ணியிருக்கிறாங்க. அப்படிங்கன்னா
அதே போல நான் முன்பு சொன்னது மாதிரி சென்னை வடக்குல பொறுத்தவரை மக்களவை தொகுதியில் 32 பேர் இந்த வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கிறாங்க. ஆனா இது இறுதி பட்டியலில் நான் சொன்னது போல 3 மணியோடு நிறைவு பெற்றிருந்தாலும் அதிகாரப்பூர்வ எண்ணிக்கை அப்படிங்கிறது இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் தெரிய வரும். நந்தா, நன்றி அபினேஷ், விரிவான விவரங்களுக்கு.